போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லி பாஜகவிலிருந்து வெளியிலே சென்ற அண்ணாமலை அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாரு. நாங்களே போதை இல்லாத தமிழகத்தை கொண்டு வரதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு சின்ன மாரத்தான்லாம் கூட அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே திமுக அரசே கூட போதை இல்லாமல் அதில் 2.0, 3.0, 4.0, 5.0 வரைக்கும் போயிட்டு நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்லாம் ஸ்டாலின் சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, நேற்று ராமநாதபுரத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்குது. என்னென்னா, போலீஸ் திடீர்னு ஒரு ரைடு போயிருக்காங்க. இங்கே பார்த்தா அது லேத்துப்பற்றையில் ஏதோ இரும்பு வேலை தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே மெத்தப்பட்டமைன் தயாரிக்கக்கூடிய எல்லா மூலப்பொருட்களும் இருக்குது. அங்கே செஞ்சும் பல இடங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பேர்லாம் போட்டிருக்காங்க. 7-8 பேர் இருக்காங்க. எல்லாமே மர்மமான ஒரு விஷயமாக தான் தெரியுது அவங்க பேர்லாம். இளையான்குடி, சிவகங்கை மாவட்டத்தில். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த பேரில் பாருங்கள், பேர் எல்லாமே அந்த மர்ம நபர்கள் பேராகவே இருக்கும். மர்மமான மதத்தை சேர்ந்தவர்கள். எந்த மதத்தையும் இழிவுபடுத்துறது நமக்கு நோக்கம் இல்லை. ஆனால் ஆசனவாயில் தங்கத்தை கடத்தினா கூட ஏர்போர்ட்டில் போய் கேரவ் பண்ணி ஆசனவாயில் தங்கம் கடத்தினவனு அந்த உரிமை கூட அவனுக்கு இல்லையா, விடுதலை செய் அப்படின்னா ஒரு 100-150 பேர் போய் கேரவ் பண்ணி போலீஸ்காரங்கள்ட்டே பிரச்சனை பண்ணி அழிச்சிட்டு போனதை மீனம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் நடந்தது. 2 வருஷம் முன்னாடி நடந்தது. பாரத நாட்டிலேயே மிக அதிகமான தங்க கடத்தல் நடக்கக்கூடிய ஏர்போர்ட் இது எந்த ஏர்போர்ட்டாக இருக்கும்? திருச்சி. திருச்சி ஏர்போர்ட்டில் அதில் ஆசனவாயில் கடத்துறது தான் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக செய்கிறாங்க. அதில் அதுவும் அடுத்தது சொல்லப்படுறது என்னன்னா, கிராமத்தில் ஒரு நண்பர் சொன்னார், பாய்ங்க ஏன் ஆகி போகிற இடத்துலையே கடத்துறாங்க அப்படி. ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கலரில் இருக்கு. பார்க்குறவங்களுக்கு அருவருப்பாக இருக்க போகுது. தங்கம் அணியும் போது நம்ம சொல்கிறது தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஃபேக்ட் என்னங்கிறத பாருங்கள். அதுவும் ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா, 40 கடத்தல்காரங்களை பிடிச்சாங்கன்னா, இல்லை நீங்கள் அது பேசுகிறப்ப என் மைண்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்போ கூலி சேதாரம் அப்படின்னு சேதாரம், இப்போ சேதாரம் பல இடத்துல அதிகமாக போடுறாங்க. ஏன்னா தங்கம் அங்கேருந்து எடுக்கிறதுனால சேதாரம் அதிகமாகுதா? இனி யாரும் தங்கம் அணியறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவையா யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போறீங்க நீங்கள். ஆனால் 40 பேரை பிடிச்சா அதில் 5 பேர் 6 பேரை தான் ஆன் ரெக்கார்டுக்கு கொண்டு வராங்க. மீதி எல்லாம் ஆஃப் த ரெக்கார்டாக செட்டில் செய்யப்படுது. சில அதிகாரிகள் உடந்தையாக இருக்காங்க. மத அடிப்படையில் சில பேர் செயல்படுறாங்க. இப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்கள் இதில் இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம மரியாதைக்குரிய பெரியவர் இருக்கார் பாருங்க, நம்ம இவர் விபி ஜெயக்குமார் அண்ணா. அவர் 4 நாள் முன்னாடி ஒரு மசூதிக்குள்ளே போய் நின்றுட்டு, நீங்கள் கருணாநிதி எப்படி நீங்கள் உங்கள் மேடையில் வச்சு இந்து மதத்தை கேவலமாக பேச அலோவ் பண்ணலாம், கொலகாரனுக்கெல்லாம் எப்படி நீங்கள் கண்டிக்காமல் இருக்கீங்க? ரொம்ப லாஜிக்கான கேள்வியை அவன் இடத்துலையே போய் நின்றுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக பக்கத்தில் நிறுத்திருப்பாருங்க. அதில் கோபால்ஜி படம் வேறு இருக்கும், ராமகோபாலன் படம் வேறு வச்சுக்கிட்டு ஒரு அசாத்திய துணிச்சலோட இது செய்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க மத அடிப்படையிலேயே எல்லாத்தையுமே கொண்டு போகிறாமாருங்க. தங்கம் கடத்தினா அவனுக்கு ஆதரவாக வருவேன், இதில் கொலையில் ஈடுபட்டால் அவனை பாதுகாப்போம், ஊர்வலம் போகிறத தடுக்கிறதா அதுக்கு நாங்கள் வருவோம், ஆர்டிகிள் 370 எடுத்துட்டாங்களா அதுக்கு நாங்கள் கல்லெறிவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மத அடிப்படையில் பார்த்து. இங்கே ஒரு பயலை பிடிச்சாங்களா, ஜாஃபர் சாத்தி. ஆமாம், அவனு மெத்தப்பட்டமைன் தான் வச்சிருந்தான். 2000 கோடிக்கு மெத்தப்பட்டமைன் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் தேங்காய் பவுடர் மாதிரி கடத்தி இது பண்ணான். இப்போ இவங்களை எப்படி பிடிச்சாங்கன்னா, அதில் ரொம்ப அந்த 8 பேரோ 9 பேரோ சொன்னீங்க இல்லைங்களா, அந்த 9 பேரோட படத்தையும் பாருங்க. 22 வயசு பயல்லேருந்து 20-22 வயசு பயல்லேருந்து 65 வயசு பெரியவன் வரைக்கும் அதில் இருக்கான். இதில் வயசு வித்தியாசம், படிப்பு ஐயா அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. மெட்ராஸில் ஒரு ப்ரொஃபஸர் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இல்லை, இப்போ 2 நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ண பல போதை ஆசாமிகள் எல்லாமே ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ். டெல்லியில் குண்டு வச்சவன் டாக்டர், காஷ்மீரில் தீவிரவாதம் பண்ணவன் டாக்டர். அப்போ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அங்கே என்ன வித்தியாசம்? அப்போ எல்லாருக்குமே மதவெறி ஏறி போய் கிடக்கா. அப்போ அந்த மதவெறி இல்லாமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ நல்லவர்கள் அவங்க குரல் ஏன் அங்கே எடுப்படுறதில்லை?
இதில் 1 கிராம் வச்சுருந்தானோ ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அந்த 1 கிராம் கொடுத்தவனை வந்து எங்கே இருந்துடா கொண்டு வந்த, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப் ஆஃப் கிடைச்சி அந்த 1 கிராம்காரனை பிடிக்கும் போது அவன் வேற ஒருத்தன்ட்ட வந்து 2 கிராமோ என்னமோ வச்சுருந்ததுக்கு சொல்கிறான். அவன் 20 கிராம் வச்சுருந்தவனை சொல்கிறான். அவன் 120 கிராம் தயார் பண்ணுறவனு சொல்கிறான். இது வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு லேத்து பற்றையில், அதுவும் எவ்வளோ நுணுக்கமாக செய்கிறான் பாருங்க. இந்த கண்ணுக்குட்டி, கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டிக்கும் இந்த ப்ராசஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. மூட சாப்பிட்றண்டி இல்லை. இப்போ எனக்கு இதில் என்ன டவுட்னா, இப்போ இந்த இளையான்குடியில் ஒரு சில பகுதியில் எச்ராஜா ஒரு துக்க வீட்டுக்கு போகும்பொழுது ஏன் வரேன்றான். இப்ப ஏன் அங்க பக்கம் போக கூடாதுங்கிறது இதுதான் ரீசன் பாருங்க. ரீசன் இளையாங்குடியில, நம்ம இளையாங்குடியிலையும் சரி பரமக்குடியிலையும் சரி எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஆட்கள் களத்துல வேலை செய்யறதுக்கு படுகொலை செய்யப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. நீங்க இதே இளையாங்குடி பகுதியில ராஜா அண்ணனை வந்து துக்க வீட்டுக்கு போறது இல்லாம ஓட்டு கேட்க போறதுக்கு கூட பல இடங்கள்ல வந்து பிரச்சனை பண்றாங்க. நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி யாருன்னா எங்க போய் வேலை செய்யலாம்னா, ஒருவேளை பாபநாச சட்டமன்ற தொகுதியில் இப்படிலாம் நாம நடந்துட்டு இருந்தோம், இல்லை சிதம்பரத்தில் நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இந்த பயலுக்கு மதவெறி பயலுக்கு இந்த துலுக்க பசங்களால போய் ஓட்டு கேட்டிருக்க முடியுமா? நம்ம 10 ஊருக்குள்ள வராதன்னு நம்ம விரட்டி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அர்ச்சகர்களோடு நின்று போட்டோ எல்லாம் போட்டு, அதெல்லாம் போட்டோ ஷூட்டுக்காக கிடைக்காம போடுவாங்க. அவரும் ஏதோ கோவில்ல பூஜை செய்யற பூசாரி, அவங்க அர்ச்சகரோடய போய் கூட நிக்கட்டுமே. அதனால என்னப்ப போட்டோக்கா நீ போய் நிக்கிற, ரோட்ல போகும்போது கட்டி பிடிக்க போற, அவனும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போறான். நாளைக்கு அவனையும் சேர்த்து கேள்வி கேட்பான். அவ்வளவுதானே, ஏன்டா போஸ்ட் கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. அதனால இவங்க மதவெறியோட செயல்படுறதுனால தான் இதுக்கான அடிப்படையா பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம் அதுலேருந்து 20 கிராம் கை போய் அப்புறம் 120 கிராமுக்கு போய் இதை எப்படா இதை ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மெத்தப்பட்டை எனக்கு தயார் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் இது ஒன்று சொல்றான், ப்ராடக்ட் கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து லெதர் டேனரியில தான் அதுக்கு யூஸ் பண்ற இது கெமிக்கல். அது மெட்ராஸ்ல இருக்கிற லெதர் டேனரி, அது பெரியமேடா இல்லைன்னா இதுல குரோமேட்டர்ல இருக்கக்கூடிய பகுதியான்னு தெரியல. இந்த டேனரியில இருந்து எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியல. இப்ப இவங்க செய்யற வேலை என்ன ஆகுது, லேத்து பற்ற வச்சிருந்தாலும் ஒன்று சந்தேக கண்ணோட பார்க்கணும், நீ டாக்டரா இருந்தாலும் ஒன்று சந்தேக கண்ணோட பார்க்கணும், நீ லெதர் டேனரி வச்சிருந்தாலும் ஒன்று சந்தேக கண்ணோட பார்க்கணும், நீ வந்து சினிமா டைரக்டராக இருந்தாலும் ஆடு புருஷன் அமீர் மாதிரி ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லை தேங்காய் பொடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பையிலையும் நம்ம கொண்டு போய், அவன் பேர் என்ன, ஜாஃபர் சாதிக், அவனை மாதிரி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுற, அதில் நீ ஏதாவது கடத்தல் பண்ணுறியா, எவ்வளோ தூரம் வரும் பாருங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கு ஆதரவாக அவன் என் ஜாதிக்காரன்னு யாரும் போல, அவர் இந்துங்க அப்படின்னு இந்து முன்னணியோ விசுந்து பரிஷத்தோ ஆர்எஸ்எஸோ அவனுக்காக போய் நிற்கல. ஆனால் இவனுக்காக மத அடிப்படையில் கும்பலா வந்து நீங்க மதம்தான் பெருசு, எனக்கு நாடு பெருசு இல்லை, சமுதாய அமைதி பெருசு இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆக்குவதற்கான முயற்சியா? ஆப்கானிஸ்தானாவது காந்தாரியோடைய அந்த காந்தாரி திரௌபதி அவங்களுடைய சாபம், அவங்க போட்ட சபதம், அதனால வந்து ஏற்பட்ட விளைவுகள்னால கந்தரகோலமா ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி இந்த நாடும் பின்தங்கி போகணும்னு நினைக்கிறாங்களா? இந்த நாடு வந்து ஒற்றுமையா இருக்கிறது இவங்களுக்கு கண்ணு உறுத்துதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வயசு வித்தியாசம் இல்லாம, படிப்பு வித்தியாசம் இல்லாம, அதாவது நீங்க அந்த பெயர் மட்டுமே ஒரே தகுதி, அவங்கள ஒருங்கிணைக்க கூடியது இந்த 8 பேரும் 9 பேரும் எல்லாருமே வேற வேற பேர்ல வந்து காலையில 10 மணிக்கு தான் அந்த லேத்தை திறப்பானா. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களை ஏமாத்துறீங்க, காவல்துறையை ஏமாத்துறீங்க. நல்ல வேலையா அங்க இருந்த டிஎஸ்பி, அவர் வந்து எஸ்பி சதீஷனா அவர் தான் இது பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி மிக நுணுக்கமா இதை கண்காணிச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. காவல்துறை இதே மாதிரி சிறப்பா செயல்பட்டதுன்னா தமிழகம் பாதுகாக்கப்படும். தமிழகம் மற்றொரு பஞ்சாபாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மூடர்கள், அயோக்கியர்கள், இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய கும்பல்கள், மதவெறியர்கள் அடக்கப்பட வேண்டும்.